எனக்கு ஒரு மணமக்கள் நல்லபடியா வாழணும்ன்ற எண்ணமே இருக்கு. ஓரமா ஜம்முன்னு தானே உட்கார்ந்து இருக்காங்க. நான் எதை டிஸ்டர்ப் பண்ணோமா இல்ல கீழே இறங்கி உட்காருங்க பேசுறீங்க? 6 மாசத்துல கலைஞ்சிரும் சொன்னா டென்ஷன் ஆகாது? கலைஞ்சிருன்றது ஆட்சி தாங்க சொன்னாங்க. நீங்க அப்படியா சொல்றீங்க? கவலையே படாதீங்க 6 மாசத்துல கலைஞ்சிரும்ன்றீங்க. பக்குன்னு இருக்குமா இருக்காதா மணமக்களுக்கு? இந்த பொண்ணு இங்க உருவாகிறதுக்கே 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது அவனுக்கு. ஆமா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாருக்கும் பெரும் பஞ்சாயத்தா இருக்குது இது. அப்படியே உருவானாலும் எடுத்தோடனே வாய் வைக்கலாமா? கவலைப்படாதீங்க 3 மாசத்துல கலைஞ்சிரும்னா மாப்பிள்ள பொண்ணு என்னது கலைஞ்சிருமா? உருவாகிறதுக்கு 3 மாசம் ஆகுமேப்பா. அதுதான் சொல்றேன். அப்படியே கலைஞ்சிரும் சொன்னா உங்களுக்கு கடுப்பாகும்ல. உடனே சுதாரிக்கிறது 6 அப்படியே கவலைப்படாதீங்க 6 மாசத்துல கலைஞ்சிரும். 6 மாசத்துல கலைஞ்சிருமா? யாரா இவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டது? அப்பா டேய் அப்பா, இவர் நமக்கு வேணாம்ப்பா. கடுப்பா இருக்கும்ல இந்த மாதிரி பண்ணும்போது. அது மாதிரி போனீங்கன்னா ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது நல்ல வார்த்தைகளை தாங்க பேசணும். நீங்க வந்து அபத்தமா வந்து பேசக்கூடாது. தப்பு இல்ல, அது நல்லா இருக்கணும். முதல்ல கல்யாணத்துக்கு எதுக்கு போறது? மணமக்களை வாழ்த்த தானே. அதை எங்கேயாவது பண்றீங்களா? போகும்போதே கலைஞ்சிரும், நிக்காது, நிலைக்காது. கல்யாணத்துல பேசுற வார்த்தை அதெல்லாம் இல்ல. எண்டுல சொன்னோமே என்னன்னு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். அது அவங்க குடும்பத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. மகனுக்கும் மருமகனுக்கும் சொல்லிட்டு இருக்காரு, விட்டு கொடுத்து வாழுங்க. ஆமா, இந்த மாதிரி வந்து அடிச்சுக்காதீங்க, போட்டிக்கு அடிச்சுக்காதீங்கன்றத அவங்க குடும்பத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதை இந்த கல்யாணத்துல வச்சு சொல்றாரு.